வணக்கம் மக்களே. இபிஎஸ்க்கு எதிராக திரும்பும் 2 முக்கிய அமைச்சர்கள். அதிமுகவில் தொடரும் பிளவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி கட்சிகள் அனைத்துமே தீவிர தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் அதிமுகவில் தலைமை போட்டியே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் விளைவாக ஜெயலலிதா இறந்த பின்னர் சசிகலாவால் முதல்வராக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் மூவரையும் கட்சியிலிருந்து நீக்கினார். இவர்கள் கட்சியில் இருந்தால்தான் தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயத்தினால் இபிஎஸ் இந்த செயலை செய்துள்ளார் என்றும் பலர் கூறி வந்தனர். மேலும் இதனை வலுப்படுத்தும் விதமாக கட்சியின் மூத்த அமைச்சராக அறியப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் பதவிகளை பறித்தது மட்டுமல்லாமல் அவரை கட்சியிலிருந்து அடியோடு நீக்கிவிட்டார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் திடுக்கிடும் தகவலை தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், அதிமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் சிலர் என்னுடன் தொடர்பில்தான் இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். கட்சியின் விதிப்படி அதிமுக தலைமைக்கு எதிராக செயல்படுபவர்கள் மட்டும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் தற்போது கட்சியில் இருப்பவர்கள் எந்த தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது. செங்கோட்டையனின் நீக்கத்தின் போதும் இது தெளிவாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் செங்கோட்டையனுடன் தொடர்பில் உள்ள அமைச்சர்கள் யார் என்று வினவும் போது சி.வி. சண்முகம் மற்றும் அன்பழகன், ஜெயக்குமார் என்பது தெரிய வந்துள்ளது. ஏனென்றால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க இபிஎஸ் வீட்டிற்கு செங்கோட்டையன் சென்றபோது சி.வி. சண்முகம், அன்பழகன் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜெயக்குமார் அதிமுக பாஜக கூட்டணியில் விருப்பமில்லாமல் இருப்பதால் இருவரும் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்புள்ளது என்று பலரும் கூறி வருகின்றனர். மேலும் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் வரிசையில் செங்கோட்டையனும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் ஆகியோர் நீக்கப்பட்டதால் முக்குளத்தோர் ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காது என்று கூறப்படும் நிலையில் நடிகர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது கொங்கு மண்டலத்தில் சரிவை ஏற்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, பல்வேறு மாவட்டங்களில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்களுக்கு இடையே நடைபெற்று வரும் பணிப்போர் கட்சியில் சலசலத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் முன்னாள் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. கடந்த தேர்தலில் மிகுந்த அதிருப்தி இருந்தும் அதிமுக 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களையும் கூட்டணி வகையில் 70க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை பெற்றது. அதே நேரத்தில் தற்போது உட்கட்சி மோதல்களை சரி செய்யாவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த நெருக்கடி ஏற்படும் என்கின்றனர் அதிமுக நிர்வாகிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.